everyone here. So இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் thirds ஓட continuation தான். Before that we'll see the amazing fact for the day. So we all know the number 9, correctா? 9 தெரியும். So ஏதாவது ஒரு number, any number, let me take the number 55. So on 55 I am multiplying it with 9. So I get the result to be 495. So in the multiply பண்ணி ஒரு result வருது இல்லையா? So அந்த result we are simplifying it into a single digit. Sum of the digits பண்ணி பண்ணணும். So இந்த மாதிரி பண்ணும்போது I get the result to be 18. When it is further simplified, 1 plus 8, 9. Yes. So இப்போ whatever be எனக்கு இங்க ரிசல்ட் வந்து 3 digit நம்பர் 4 digit நம்பர் வந்தாலும் sum of the digits பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டே வரும்போது ஃபைனல் சிங்கிள் டிஜிட்டுக்கு அதை கொண்டு வந்தா the result will be 9. அதுதான் இன்னையோட fact for the day. So when any number is multiplied by 9, when it is simplified into a single digit, again it results to the number 9. So it is called a magic number. Now let's move on to the topic. Rationalizing factors of surd. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற first topic. So rationalizing factors of surds அப்படின்னு பார்க்கும்போது surd வந்து என்னன்னா irrational root of a rational numberன்னு பார்த்தோம். ஸோ அதை irrationalaவே வச்சு நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ன்றதுனால we are converting into or rationalizing it and then proceed with the problem. ஸோ அதுதான் இதோடைய மோட்டிவ். இப்போ ஒரு let me take a surd root 2 சிம்பிளான ஒரு surd எடுப்போம். root 2 எடுத்துட்டேன். இப்போ இதை எப்படி ரேஷனலைஸ் பண்றது? இதோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் ஆர் டேர்ம் இந்த ரூட் 2 ஓட மல்டிப்ளை பண்ணி அது வந்து ரிசல்ட் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் a rationalizing factor of root 2. ஸோ இப்போ இது பார்க்கலாம். இப்போ ரூட் 2 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா we'll get 2 அப்படிங்கிறதுனா root 2 into dash is equal to 2. 2 is rational, root 2 is irrational. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து 2 power 1 by 2 னு சொல்லலாம். ஸோ again when it is multiplied by root 2, you get it as 2, right? So root 2 is the rationalizing factor of 2. இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 7th root of 5 power 4 இதை வந்து நான் ரேஷனலைசிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த 5 அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு வேணும். அதுதான் ரேஷனல் நம்பரா இருக்கும். ஸோ நிறைய ரேஷனலைசிங் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் சிம்பிளஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலா கண்டுபிடிச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 7th root of 5 power 4க்கு when we multiply it, இங்கே வந்து 7 இருக்கு. ஸோ 5 power 7 வந்ததுன்னா the root and the power get cancelled and results in 5. So we write it as 4 plus எது பண்ணா 7 வரும் 3. So it is 7th root of 5 power 3. So இதுதான் வந்து இதோட rationalizing factor. This is how we find the rationalizing factor when it is a simple surd. இப்போ இதுவே வந்து ஒரு காம்பினேஷனா இருக்கு, ஒரு ரேஷனல் அண்ட் ஒரு surd இருக்குன்னா we follow the different method and it is termed as conjugate. அதோட conjugate கண்டுபிடிச்சிட்டு we'll proceed with the problem. We'll see what is conjugate of a surd. So the next one we are going to see is conjugate of a surd. So conjugate of a surd க்கு ஒரு general term நம்ம எடுத்துக்கலாம். a plus root b ன்னு எடுத்துக்கிறேன். இதுல a வந்து rational, root b is a surd. So இதோட conjugate எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா surd உடைய முன்னாடி இருக்கிற the sign before the surd is changed, it results in the conjugate of the given surd. So இப்போ a plus root b அப்படின்னு கொடுத்திருக்குன்னா a அப்படி வெச்சுக்கணும், இந்த surd-க்கு முன்னாடி இருக்கிற சைனை மாத்தணும் minus root b. So இதுதான் வந்து இந்த a plus root b உடைய conjugate.
ஸோ இது வந்து எப்படி நம்ம ப்ராப்ளம்ல இல்ல ரேஷனலைஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா we could okay இப்போ a வந்து a plus root b வந்து a minus root b தான் வந்து கான்ஜுகேட்னு கேட்டாங்கன்னா when we multiply a plus root b into a minus root b கொடுக்குறாங்கன்னா we know a plus b into a minus b is a squared minus b squared. So a squared minus root b the whole squared which is equal to a squared minus b. இது வந்து ரேஷனலா ஆயிடும். ஸோ this is no more a surd. ஸோ இப்படிதான் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ரேஷனலைஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் let us look at this. ஸோ 3 plus root 2 அப்படிங்கறத சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா at first we find the conjugate. Conjugate of 3 plus root 2 is 3 minus root 2. So இப்போ 3 plus root 2 into 3 minus root 2 அப்படிங்கறது சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? 3 squared minus root 2 the whole squared. So இந்த மாதிரி போடுறோமா? 3 squared minus root 2 the whole square என்ன? 3 square we know it is 9 minus root 2 the whole square is 2. So 9 minus 2 it is 7. The answer is rational. So இதுதான் வந்து rationalizing factor conjugateம் எந்த இடத்துல யூஸ் பண்றோம்ன்றது பார்க்கிறோம். So this is all regarding conjugate and rationalizing factors. இத பேஸ் பண்ணி simple problems தான் exerciseல கொடுத்திருக்காங்க, solve பண்ணி பாருங்க. So the next topic we are going to see is scientific notation. So scientific notation அப்படிங்கிறது எதுக்கு first யூஸ் பண்றோம் அப்படின்னா மோஸ்டா நம்ம அது வந்து கெமிஸ்ட்ரியில பார்ப்போம். கரெக்டா? கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்ட்ரானமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பேஸ்ல, அது தவிர இன்ஜினியர்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு சயின்டிபிக் நோட்டேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போற டிஸ்டன்ஸ், ஓகே நீங்க வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் 2 கிலோமீட்டர் சொல்வீங்க, ஒருத்தர் 3 கிலோமீட்டர் சொல்வீங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஓகே இங்கேருந்து எர்த்ல இருந்து சன்னுக்கு என்ன டிஸ்டன்ஸ் சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 13,92,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் வியர்டா இருக்கு கேட்கும் போதே. அதனாலதான் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளா கொடுக்கணும் அப்படின்றது இல்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் we use the scientific notation. And scientific notation எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். So scientific notation. So scientific notation n is equal to a into 10 power n. இப்படிதான் இதோட ரெப்ரசன்டேஷன். where 1 is less than or equal to a is less than 9. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட நோட்டேஷன். இந்த ஏ வந்து 1 to 9 குள்ள என்ன நம்பரா வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வருது. ஸோ n is any positive integer. இப்போ இந்த 10 பவர் அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்றது எதுக்குன்னா ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது இதை வந்துட்டு டெசிமல் நோட்டேஷன் வச்சு சயின்டிபிக் நோட்டேஷன்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலான்றது ஃபர்தர் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இப்போ வந்து ஒரு புக் அண்ட் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு நோட் புக் இருக்கு, இந்த பேப்பர் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த நோட் புக்கோட திக்னஸ் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது இதை வந்து ஓரளவு மெஷர் பண்ணிடலாம். ஒரு 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். யூ குட் மெஷர் த திக்னஸ் ஆஃப் த நோட் புக் அண்ட் டெல் மீ இவ்வளோதான் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா when I show this paper, இந்த பேப்பர் ஒரு சாதா நோட் புக்லேருந்து எடுத்த பேப்பர் தான். ஸோ இந்த பேப்பர் எடுத்துட்டு இதோட திக்னஸ் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது it is less than a millimeter. So less than a millimeter ன்ற போது நம்ம எப்படி இது ரெப்ரசென்ட் பண்ணலாம்? So அதனால தான் we use the scientific notation. For instance ஒரு less than a millimeter ன்ற போது 0.024 millimeter தான் இருக்கு இதோட திக்னஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா இதை வந்து 0.024 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்றதை விட
scientific notation 24 into 10 power minus 2 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணேன்னா this will be more comfortable to solve the problems. இல்ல எந்த ஒரு டேட்டா சேவ் பண்ணும்போதும் எனக்கு இது வந்து ஈஸியா இருக்கும். That is the main reason we use the scientific notation. So in the scientific notation the powers are based on the number of zeros in the given digit. இப்போ வந்துட்டு 10 விட்டல 10 is the base. So a into 10 power n ன்னு போட்டுருக்கோம். இதான் வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லையா? So for example இப்போ 100 னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 100 is equal to 1 into 10 power 2. 1000 1 into 10 power 3. So இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றோம். Based on the zeros the powers goes on. So we have the operations based on scientific notation. இப்போ addition or subtraction அதோட இந்த பவர் வந்து we term it as indices. இந்த 10 பவர் அப்படின்னு இருந்தது இல்லையா 10 பவர் n. So இத வந்து நம்ம indices அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து சேமா இருந்துருச்சு அப்படின்னா it's very easy calculating the sum or difference of the given numbers. So we'll move on to a problem now. So there was given a problem. Mass of the earth அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா mass of earth is equal to 5.97 into 10 power 24 kilogram கொடுத்திருந்தாங்க and mass of the moon வந்து 0.073 into 10 power 24 kilogram. So total mass என்னன்னு கேட்டா total mass is equal to mass of earth plus mass of moon இல்லையா? So 5.97 into 10 power 24 plus 0.073 into 10 power 24 which is equal to 5.97 plus 0.073 into 10 power 24. So இதை நம்ம add பண்ணும்போது we get 6.043 into 10 power 24 kilogram. This is how you find the total mass when asked represented in a scientific notation. So next இப்போ வந்து இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா டெசிமலா கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா? சோ இந்த டெசிமலை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா கன்வர்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. சோ சிம்பிளா அது என்னன்றதை பார்த்துவோம். So for instance 2.0432 இத வந்து அவங்க வந்து டெசிமல்ல 10 பவர் மைனஸ் 2ல ரெப்ரசென்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 10 பவர் மைனஸ் 2 போடணும் அப்படின்னா you get it as 0. So into 10 power minus 2 கொடுத்திருக்காங்க 0.020432. So it is nothing but பவர் மைனஸ்ல இருந்தது அப்படின்னா அந்த டிஜிட்டுக்கு முன்னாடி இவ்வளோ ஜீரோஸ் வரணும். இதுவே பவர் பிளஸ்ல இருந்ததுன்னா அந்த டிஜிட்டுக்கு அப்புறம் அத்தனை நம்பர்ஸ் வரணும்னு அர்த்தம். இதுவே 2.0432 சேம் நம்பர் ஐ எம் டேக்கிங் இன்டு 10 பவர் 3 வச்சிருந்தாங்கன்னா 20432 ஸோ 3 0 போட்டுட்டேன். 1 2 3 4 4 decimal places 1 2 3 4 4 decimal placesக்கு நான் டாட் வைக்கிறேன். So my answer is 2043 only.
2. This is how we convert. So இந்த மாதிரி தான் வந்துட்டு problems they have given in exercises. We could convert it very easily. So power -2 இருந்தா முன்னாடி zeros அவ்வளோ zeros வரணும். power பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு அப்புறம் அவ்வளோ ஜீரோஸ் வந்துட்டு எவ்வளோ டெசிமல் வைக்கணுமோ அவ்வளோ டெசிமல்ல நம்ம அந்த டாட் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் ரிகார்டிங் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ இதோட யூசஸ் வந்து நம்ம அந்த மைன்யூட் திங்ஸ் மெஷர்ஸ் வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் டுடே செஷன். அவ்வளோதான். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் அவர் சேனல். தேங்க்யூ.